தாவேகா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா கரண்ட் பில் எல்லாம் ஏற்றிட்டாங்க. கரண்ட் பில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக வருது. நான்லாம் போன மாதம் 100 ரூபாய் தான் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தடவை பார்த்தோன்னா எனக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு. 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்த இடத்துல 5000 வந்துருச்சுன்னு ஏகப்பட்ட புகார்கள் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இது சம்பந்தமாக தமிழக மின்சார வாரியம் சார்பில் ஏகப்பட்ட விளக்கங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடில்லை. இதுக்கு நடுவில் இன்னும் இதில் ஒரு புதிய பிரச்சனையை திமுகவோட ஐடி விங் கிளப்பி விட்டுருக்கு. அது என்ன பிரச்சனை, இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில் ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்க போறோம். தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால தாவேகா எந்த அளவுக்கு பொதுமக்கள் கிட்ட ரீச் ஆச்சுன்றத பாசிட்டிவான ஒரு விஷயமா தாவேகாவுக்கு பார்த்துருப்போம். ஆனால் அதே தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் முதல் முறையா விஜய் அவர்களுக்கு எதிராகவும் விஜய் அவர்களோட சில செயல்பாடுக்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். திமுகவோட ஐடி விங் சமீபத்தில் இந்த ஒரு செய்தியை பரப்புனாங்க. அவங்களோட அதிகாரப்பூர்வமான ஐடி விங் வலைத்தள பக்கத்தில் இந்த ஒரு பதிவை போட்டது மட்டும் இல்லாம ஆதாரத்தோட நிரூபிச்சும் இது சம்பந்தமான எந்த விதமான புகாரும் எடுக்கப்படலன்னு தமிழக மின்சார வாரியத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு நபர் தன்னோட கரண்ட் பில்லை காமிக்கிறார். இதுக்கு முன்னாடி 80 ரூபா வந்திருக்கு, 100 ரூபாய் வந்திருக்கு, 150 ரூபா வந்திருக்கு. ஆனால் இப்போ 1021 ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்போ எப்படி இது பாசிபிள்? ஏன்னா என்னதான் ஒருத்தவங்க கரண்ட் பில் அதிகமாக யூஸ் பண்ணாலும் இல்லை கரண்டோட யூசேஜ் அதிகமாக இருந்தாலும் டபுள் மடங்கு இல்லை அதை விட கொஞ்சம் கூடுதலாக வருமே தவிர இந்த மாதிரி பல மடங்கு அதிகமான ஒரு கரண்ட் பில் வரதுன்றது ஏதோ தவறு நடக்குன்றதை காமிச்சிருக்கும். அப்போ இவங்க இந்த செய்தியை பரப்புறப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை தேடி பார்க்குறப்போ அவரோட அந்த எலக்ட்ரிசிட்டி பில்ன்றது கிடைச்சது. அப்புறமா தான் தெரியுது 80 ரூபா தான் அவருக்கு வந்திருக்கக்கூடிய கரண்ட் பில். ஆனால் அதுக்கு முன்னாடி அரியர்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, ஏற்கனவே வந்த மின்சார வாரியத்தோட பில் அதை கட்டாமல் விட்டது. அதையெல்லாம் சேர்த்து 1000க்கும் அதிகமான தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 1100 ரூபாய்க்கும் அதிகமாக இந்த கரண்ட் பில்லான ஜென்ரேட் ஆயிருக்கு. இவங்க பேசுறது எல்லாம் ஓகே தான், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களும் சேர்ந்து இப்படி பொய்ய சொல்றப்போ யாரோட பேச்சை கேட்டு இவங்க இதெல்லாம் இதை பண்றாங்கன்றது புரியாத ஒரு புதிராக தான் இருக்கு. அடுத்தபடியா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த நிர்வாகிகளோட கூட்டத்தில் பேசுறப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏதாவது தான் அரெஸ்ட் ஆக போறன்றதே தனக்கு தெரியாது, அரெஸ்டாக வந்திருக்காங்கன்னு சொன்னவனே தலைவர் அவர் சொல்லிட்டாரு 10:30 மணி வரைக்கும் நீ அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. நான் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தேன், 10:30 மணி வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தவர் போல. அப்புறமா எதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க? ஒருவேளை நம்ம இந்த மாதிரி டம்மி முதல்னு சொல்லிட்டோமே அதனாலயா, இல்லை கேடு கேட்ட ஆட்சின்னு சொல்லிட்டோமே அதனாலயா? அப்புறமா தான் தெரியுது நான் எதற்காக அரெஸ்ட் ஆக போறேன்னு கொஞ்சம் அவரோட லாங்குவேஜில் கொஞ்சம் புரியுற மாதிரி எல்லாருக்கும் பேசியிருக்காரு. அது சரி, இதெல்லாம் எங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க? பேப்பர் படிக்கிறப்பவா? ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ வேற ஏதோ இல்லை சொன்னாங்க, தெரியல அவர் எங்கேருந்து படித்தாரு என்னத்தை யோசிச்சாருன்னு. ஆனால் இதெல்லாம் நான் யோசிச்சேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உதயநிதி அவர்களுக்கு உண்மையிலே இந்த ஒரு கைது இல்லை அந்த கைது நடவடிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரத்தை திமுகவுக்குள்ள கொடுத்துருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவில் பார்த்தோன்னா அதுவும் அவங்க ஆட்சி இழந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் செயல்பட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பேசுறது, திடீர்னு எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணுறதுன்னு. ஆனால் உதயநிதி அவர்களோட கைதுக்கு அப்புறமா அத்தனை பேரும் ஒரே ட்ராக்ல போக ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதி அவர்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவருக்கு கட்சிக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு மைலேஜை கொடுத்துருக்கு. அவரோட பவர் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதையும் கட்சிக்குள்ள அதிகரிக்க வச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டமா இந்த ஜென்சி திமுக சம்பந்தப்பட்ட முக்கியமான சில முடிவுகளை எடுக்க உள்ளதாகவும் தகவல்களானது வெளியில் வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் அவர்கள் பேசிய ஒரு கருத்து, விஜய் அவர்களோட தாயாரை அவமதிச்சு ரொம்ப கொச்சையான சில வார்த்தைகளை பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய அளவு பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் இதுக்கு என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஒரு நடிகையை பத்தி பேசினப்போ, த்ரிஷாவை பத்தி பேசினப்போ நீங்க உடனே உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. அதையும் அவர் நாங்கள் ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னு சொல்லி ஒரு 8.5 மணி நேரம் ஏசி இல்லாத வண்டியில் உட்கார வச்சு கூட்டு போனதை பேசிட்டாரு. அப்படி இருக்கப்போ உங்கள் தாயாரை பற்றி பேசினப்போ எதற்கு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலைன்னு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவரின் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளதா சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அவரின் மீது கைது நடவடிக்கை பாயலாம்ன்றது இப்போதைக்கு ஒரு தகவலாக வெளியில் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் இவங்க முன்னாடியே ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆனால் இதுக்கு பின்னாடி 2 வெவ்வேறு விதமான விமர்சனங்களை நினச்சி அவங்க யோசிக்கிறாங்களான்னு தெரியல. எது பேசினாலும் கைது பண்ணுறாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம். அப்படி ஆக்ஷன் எடுத்தாலும் பிரச்சனை. ஆக்ஷன் எடுக்கலனா ஒரு நடிகையோட பேரை சொல்றப்போ கைது நடவடிக்கை வரைக்கும் போறீங்க. உங்களோட அம்மாவை பத்தி பேசுறப்ப எதற்கு நீங்க தயங்குறீங்க? ஒருவேளை பிஜேபியோட அந்த கோவத்துக்கு ஆளாக வேண்டும்னு அந்த ஒரு பயத்தினால நீங்க இப்படி பண்றீங்களான்னு சொல்லி அந்த மாதிரி சில விமர்சனங்களும் வரும். ஸோ முக்கியமான ஒரு கட்டத்தில் மாட்டியிருக்காங்க. என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கிறத வரப்போற காலத்தில் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சுற்றுச்சூழலுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் அமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவு ஒரு கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருக்காரு. அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. முதல்ல 100 நாள் ஆட்சியில்
கோவில்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதரவையும் தாவேகா அரசுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் ஊழலை ஒழிப்போன்னு சொல்றாரு. ஆனால் அந்த முதலமைச்சரோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் 2%, 3% வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ, அவங்களே லஞ்சம் கேட்கக்கூடிய ஆடியோலாம் தன்கிட்ட இருக்கிறதாகவும் அதை ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் முதலமைச்சர்கள் சரி பண்ணல, இல்லை லஞ்சம் வாங்கக்கூடிய அமைச்சர்களை கண்டிச்சு அவங்களுக்கான கடிவாளத்தை போடலாம், அது எல்லாத்தையும் நான் லீக் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. ஸோ மேபி ஏதாச்சும் எவிடன்ஸ் அவர்கிட்ட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இதே அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லி முக்கியமான ஊழல் பட்டியல் ஒன்று வெளியிட்டார். ஆனால் அதையும் முழுசாக வந்து கம்ப்ளீட்டாக அவர் வெளியிடலை, பாதி பெண்டிங்கில் நினைச்சு அதுக்கப்புறம் அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் இல்லை. உண்மையிலே அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேரும் தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டியவர்கள் தான். இதில் தாவேகாவோட எம்எல்ஏ இல்லை காங்கிரஸோட எம்எல்ஏ அவங்க கூட்டணி ஆட்சியில் அமைச்சரவையில் இருக்காங்க, அதெல்லாம் எதையுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா தாவேகா அரசு வந்ததும் மெயினாக இல்லை அவங்க ஆட்சி வந்தது மெயினான காரணமே நாங்கள் ஊழலை ஒழிப்போம், எங்களோட அமைச்சர்கள், அதாவது முதலமைச்சர் முதலமைச்சராக நான் வந்தேன்னா நானும் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவங்களையும் விட மாட்டேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே தான் சொன்னார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரொம்ப தூய சக்தியாக உங்களை காமிக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்துதாகணும். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ கடைசியாக அந்த செக்மெண்ட்டை பேசுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் அவர்கள் வரப்போ அவரோட குடும்பத்தாரோட சேர்ந்து ஒரு நடிகை இருந்தாங்க. மறைச்சு பேசுறதுக்கு இதில் எதுவும் கிடையாது, த்ரிஷா அவர்கள் இருந்தாங்க. இவங்க இருந்ததுக்கு அப்புறமா நிறைய விமர்சனங்கள் அது எழுப்புச்சு. உண்மையிலேயே முதல் முறையாக பார்த்தோன்னா தாவேகாவில் இருக்கிறவர்களே, குறிப்பாக அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேகா அரசுக்கு எதிரான சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை நம்ம வந்து மொத்தமாக ஒதுக்கி வச்சிட முடியாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதுக்கும் தாவேகான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி, அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி, ஆன்லைனில் வைக்கப்படக்கூடிய அத்தனை அபியூஸ்களையும் தாண்டி ஆட்சிக்கு வந்திருக்குன்னா அதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸோட பங்கு இல்லாமல் இது நடந்திருக்காது. அவங்க மட்டும் ரீசன் கிடையாது, ஆனால் அவங்க இல்லாமல் இது நடந்திருக்காது. ஏன் அவங்களால தான் இது நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் சொல்றது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி, ஐடி விங் பேஜஸ் கிடையாது. ஏன்னா தாவேகா ஐடி விங்னு சொல்லி தனியாக ஒரு பேஜ் இருக்கு, அவங்களுக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்களோட ஐடி விங் மெம்பர்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு ஜோனுக்கும் இல்லை அதன் கீழே இயங்கக்கூடிய அந்த ஒரு பணியாளர்கள் ஐடி விங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர்கள்னு சொல்லி அது ஒரு தனி ட்ராக். ஆனால் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லாமல், கட்சியில் எந்த விதமான பதவியிலையும் இல்லாமல், எந்த விதமான பொறுப்புலையும் இல்லாமல் விஜய் அவர்களோட அந்த ஒரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் இல்லை தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் சேர்ந்தது தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையிலையும் விஜய் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்ததில்லை, அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சதில்லை. விர்ச்சுவல் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் தவறுகளையும் சுட்டி காட்டுவாங்க. ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு டிராக்ஷன் இதுவரை கிடைச்சது கிடையாது. ஆனால் முதல் முறையா இந்த நடிகை வேண்டாம், உங்களோட பர்சனல் வாழ்க்கையை வச்சு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அரசியல் நடத்தப்பட்டு இருக்கு, இந்த டிராப்ல நீங்க விழுந்துராதீங்க, உங்களை நம்பி இத்தனை கோடி நபர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து நீங்க ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காதீங்கன்னு முதல் முறையை அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோட வெளிப்பாடு என்னன்னா சே நோ டு த்ரிஷான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகுது. தமிழ்நாடு அளவில் ட்ரெண்ட் ஆனால் பரவாயில்ல, இல்லை ரீஜன் அளவில் ட்ரெண்ட் ஆனால் பரவாயில்ல, இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகுது. இது எந்த வகையில் தாவேகாவுக்கு பிரச்சனை கொடுக்க போகுது, நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வகையில் பிரச்சனை கொடுக்க போகுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ட்வீட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நான் கடைசியாக பார்த்தப்போ ஒரு 50,000 ட்வீட்ஸை தாண்டிருச்சு. ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியடில் இந்த அளவுக்கு ட்வீட்ஸ், அதுவும் ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த ஒரு ஹேஷ்டேகின் கீழ் முதல் முறையாக போடப்பட்டிருக்கு. பெரிய ஒரு மொமெண்டம் அந்த ஒரு ஹேஷ்டேக்கு கீழே கிடச்சிது. இதை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு என்ன பெருசாக இதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தோன்னா அது அவரோட பர்சனல் லைஃப், அவர் என்ன பண்ணுறாரு, மனைவி வந்து விவாகரத்து வாங்கலை, இல்லை அவங்க ஒன்றா இருக்காங்களா, அது என்ன கதை, இது எதுவுமே தெரியல. ஆனாலும் இது விமர்சனமாக்கப்படுறப்போ இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அந்த கட்சியை சம்மந்தப்பட்டவங்க, இல்லை அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கவங்க தான். நீங்கள் அங்கே இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் ஆன்லைன் முழுக்க இது சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே போயிட்டுருக்கு. சிம்பிளாக கேட்கக்கூடிய கேள்வி தான். இதில் வந்து கேரக்டர் அசசினேஷன்றது சம்மந்தமே இல்லாத நபர்கள் மேலாம் நடத்தப்படுது. இது சம்மந்தப்பட்ட கேரக்டர் அசசினேஷன்லாம் இந்த பிரச்சனைகள் தொடர்பு இல்லாத நபர்கள் மீதும் நடத்தப்படுது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போ முடியும், இல்லை இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் எல்லாம் கிடைக்க மாட்டதெல்லாம் அடுத்த கட்டம், இல்லை அது ஃபியூச்சர்ல இருந்து தெரியும். ஆனால் முதல் முறையாக அப்படி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம். நினைச்சு பாருங்க, மற்ற கட்சியில் ஏதாச்சும் ஒரு தவறுகள் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதை யாரும் பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஜென்சி கூட்டம் எது சரி எது தவறு, தப்பு பண்ணக்கூடிய இடத்துல யார் இருந்தாலும் அதை நாங்கள் கேள்வி கேட்போம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முன்னெடுப்பு உண்மையிலே நல்லா இருக்கு. இதை நான் பார்க்குறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகாவோட ஐடி விங் சம்மந்தப்பட்ட நபர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸை சமாளிக்க முடியல. விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேற, தாவேகாவோட ஐடி விங் வேற. இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை இவங்களால சமாளிக்க முடியல. அவங்களும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, இவங்க அடங்குற மாதிரி தெரியல. ஸோ முக்கியமான ஒரு கட்டத்தில் மாட்டியிருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது நம்முடைய விருது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.